அப்பம் ரெசிபியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அதில் கார்த்திகை தீபத்துக்கு செய்கிற இந்த ஸ்பெஷலான அப்பம் ரெசிபி ரொம்பவே எனக்கு ஃபேவரட். ஆனால் நிறைய பேத்துக்கு இந்த கார்த்திகை அப்பம் வந்து பர்ஃபெக்டாக நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக இந்த மாதிரி ஷேப் வந்து ஒழுங்காக வராது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வரலன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லா இதே மாதிரியே வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 2 கப்புன்றது நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா அலசிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். 1.5 கப்புன்றது 150 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையிற அளவுக்கு மட்டும் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்க வெல்லம் வந்து பவுடர் ஃபார்ம்ல வச்சிருந்தீங்கன்னா கிளீனா இருந்துச்சுன்னா நீங்க டைரக்டா மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க பச்சரிசியை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 2 வாழைப்பழம் இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க வெல்லத்தை வடிகட்டிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்ச் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க தண்ணியே ஆட் பண்ண தேவையில்லை. அந்த வெல்லமே வந்து கரெக்டா இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை அரைச்சு எடுத்துட்டு இன்னொரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து 1 மணி நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட் விட்டுறலாம். 1 மணி நேரம் கழிச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்கன்னா மாவு கொஞ்சம் கெட்டியா தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. ரொம்ப தண்ணியா இருந்துச்சுன்னா எண்ணெய் அதிகமாக குடிக்கும். உங்களுக்கு வந்து ஷேப் ஒழுங்கா வராது. இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. லோ டு மீடியம்ல வச்சுட்டு மாவு இந்த மாதிரி வந்து ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு இந்த மாதிரி நல்லா எலும்பி மேலே வரும். கரண்டியை வச்சு எண்ணெய் இந்த மாதிரி மேலே தெளிச்சு விட்டீங்கன்னா அழகா வந்து பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். உங்களுக்கு அப்படி அப்பம் செய்யும் போது ரொம்ப எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு, இல்லை ஷேப் ஒழுங்கா வரல, தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்க ட்ரையான அரிசி மாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான கார்த்திகை அப்பம் ரெசிபி ரெடி ஆயிரும்.